காஷ்யப முனிவர் துவாபரிகத்தில் நடந்த திருமாலின் அவதாரமாகிய கிருஷ்ணனின் குழந்தை பருவத்தில் செய்த லீலைகளை காண விரும்பினார். அதற்காக ஆதி மத்தியார்சம் என்று சொல்லக்கூடிய பிருகத் சுந்தர புஜாம்பிகா சமேத இடங்கொண்டேஸ்வரர் ஆலயத்தில் தவம் செய்தால் விரைவில் மிகுந்த பயனை தரும் என்று எண்ணி இத்தாலயத்தில் தவம் இருந்தார். அவரது தவத்தை மெச்சி அப்பொழுது பரமேஸ்வரன் அசரீரியாக திருவடைமருதூரில் கிருஷ்ணனின் லீலைகளை காட்டி நான் உனக்கு காட்சி தருவேன் என்று கூறினார். அதன்படி இங்கு தவம் செய்த காஷ்யப முனிவருக்கு திருவடைமருதூர் பிருகத் சுந்தர புஜாம்பிகா சமேத மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் கிருஷ்ணர் குழந்தை வடிவில் எண்ணியபடி காட்சி தந்து அருளினார். அப்பொழுது பரமேஸ்வரன் சக்தியோடு காட்சியளித்து காஷ்யபரிடம் இத்தலங்களில் நீயே பூஜை செய்து இத்தலங்களின் புகழை உலகெங்கும் உரைத்து அருள்வாயாக என்று சொல்லி மறைந்தார். ஆகவே கல்யாணபுரம் ஆதி மத்தியார்சம் என்று சொல்லக்கூடிய இடங்கொண்டேஸ்வரர் ஸ்தலபிருட்சமாகிய மாமரத்தின் அடியில் காஷ்யபரின் தவக்கோலத்தையும் மத்தியார்சம் என்று சொல்லக்கூடிய திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஸ்தலபிருட்சமாகிய மருத மரத்தடியில் கிருஷ்ணனின் குழந்தை வடிவ காட்சியும் உமையாளோடு பரமேஸ்வரனின் காஷ்யப் முனிவருக்கு அளித்த காட்சியும் இன்றளவும் காணலாம்.